ஆண்டவர் கடவுள் நம்மளை உண்டாக்கும் போது எதுக்காக உற்பத்தி பண்ணாரான்னாக்கா கடவுளை ஆராதிக்கணும். ஏன்னா ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பரலோகம் எப்படி இருக்குது, சொர்க்கம் எப்படி இருக்குது, ஆனால் அப்போ கடவுள் வாழ்கிற இடம் எப்படி இருக்குது, நான் பார்க்கணும்னு ரொம்ப நாள் இப்படியே தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாராம், ஜெபம் பண்ணிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆவி, அவருடைய ஆத்மா, உடம்பு இங்கே தான் இருக்குது, அவர் ஆத்மா வந்து பரலோகத்துக்கு தேவதூதர்கள் கொண்டு போய் காட்டினாங்களாம், பரலோகத்தை காட்டினாங்களாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், எப்படி அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகுதுன்னு. அவர் கேட்டுன்னு இருந்தார். அப்படிதான் கடவுள்கிட்ட வேண்டி கொண்டாராம், கடவுளே உங்கள் ராஜ்யம் எப்படி இருக்குது, நீங்கள் வாழ்கிற இடம் எப்படி இருக்குது, தேவ தூதர்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, பரிசுத்தவான் நீங்கள் வந்து செத்து போகிற, புண்ணியம் பண்ணி செத்து போகிற, நன்மை செய்து செத்து போகிற ஜனங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ அவங்க வாழ்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு காண்பீங்கன்னு இங்கே பூமியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒரு தூதனை அனுப்பி அவருடைய ஆத்மாவை, அந்த ஆவியை அங்கே கொண்டு போய், செத்த பேருக்கு போகிற ஆவியை உயிரோடு இருக்கும் போதே இவர் உடம்பை இங்கே விட்டுட்டு அந்த ஆத்மா மட்டும் கொண்டு போனாராம், சொர்க்கத்தை காட்டினாராம். பரலோகத்தை காட்டும் போது அவர் பிரமிப்பா ஆயிட்டாராம், அசந்து போயிட்டாராம் அவர் சொர்க்கத்தை காட்டும்போது. அப்போதான் நினைச்சாராம், பூமி ஒண்ணுமே இல்லைடா, பூமியில எவ்வளோ பிரமிப்பான காரியங்கள் இருக்குது, அற்புதமான காரியங்கள் இருக்குது, எவ்வளோ மனுஷ வந்து வியக்கத்தக்கதான அற்புதங்களான படைப்புகள் பூமியில இருக்குது. ஆனா இந்த பூமியே பரலோகத்துல ஒப்பிடும்போது பூமி ஒண்ணுமே இல்லையா. அப்போ இதை விட பயங்கரமான சூப்பரான பிரமிக்கத்தக்கதான அற்புதமான காட்சிகள்லாம் சொர்க்க ராஜ்யத்தில் இருக்கிறது, தேவன் வாழ்கிற இடத்துல இருக்கிறது, தேவ தூதர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறது. இங்கிருந்து புண்ணியம் பண்ணி நன்மை செய்து மரித்தவர்கள் போய் சேர்ந்திருக்கிற அந்த இடத்துல இருக்குதுன்றது அவர் பார்த்தாராம். ஐயோ, இப்படிப்பட்ட இடத்துக்கு தான் பூமியில் எல்லாரும் சொல்றாங்களா சொர்க்கத்துக்கு போகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அந்த இடத்த விட்டு வரலையாம். தேவதூதர் சொல்றாராம், டைம் முடிஞ்சது, நீ உன் பாடியில் போய் உன் உடம்புல போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது தேவதூதருக்கு காலை கட்டியா பிடிச்சிக்கிறாராம். என்னை அனுப்பாதீங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன், இந்த சொர்க்கத்தை பார்க்கும்போது என் வீட்டுக்கு போவோம், பூமிக்கு திரும்ப எனக்கு விருப்பமே இல்லை, என்னை அனுப்பாதீங்கன்னு கெட்டியாக காலை பிடிச்சினோன்னா. அப்போ கூட சொன்னேன், உனக்கு நேரம் இருக்குது, டைம் இருக்குது, அந்த குறித்த நேரம் வரும்போது நீ இங்கே வா, அது வரைக்கும் நீ பூமியில் போய் இதை பார்த்ததெல்லாம் ஒரு சாட்சியாக சொல்லு, அறிவி அப்படின்னு சொல்லி தரன்னு அவரை பிடிச்சிட்டுன்னு வந்து அவர் உடம்புல விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் புஸ்தகம் எழுதுறாரு. இந்த மாதிரி சொர்க்க ராஜ்யம் பயங்கரமான ஒரு அற்புதமான இடம், அது அந்த இடத்துல வாழ்வதற்கு மனுஷன் குடுப்பனை பண்ணியிருக்கணும். அந்த குடுப்பனை என்னன்னா, அந்த பூமியில் அங்கே வாழ்கிற தேவனை இந்த பூமியில் அவன் நம்பணும், விசுவாசிக்கணும். இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அந்த ராஜ்யத்தை அடையணும்னா இந்த பூமியில் அவரை விசுவாசித்தா போதும், நம்புனா போதும் அப்படின்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னாக்கா, கண்டிப்பாக இந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு அவர் அந்த சொந்த தெய்வ ராஜ்யத்தை நமக்கு தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்றது தான் அது விஷயம். நம்ம எந்த பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை, காசு செலவு பண்ண வேண்டியதில்லை, எந்த புண்ணியமும் பண்ண வேண்டியதில்லை, எந்த ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே என்னன்னா, அவரை விசுவாசிக்கணும். அந்த ராஜ்யத்தை எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் நம்மளை எதுக்கு படைத்தாருன்னா, இங்க அவரை ஆராதிக்கணும், இங்க அவரை துதிக்கணும், இங்க அவரை நம்ம போற்றணும், மகிமைப்படுத்தணும். இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினார்? இவர்கள் என் துதியை சொல்லி வரும்படி. எதுக்கு கடவுள் நம்மளை படைச்சாருன்னா, இந்த பூமியில அவர் ஒரு சாம்பிள் தான் வச்சிருக்கிறார். இந்த பூமியில பூமியை உண்டாக்குனார். 6 நாள் எல்லாத்தையும் படிச்சு 6ஆவது நாள் மனுஷனை உண்டாக்கிட்டு அவன் வந்து களிமண்ணில் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த சுவாசத்தை கொடுத்தாராம். கடவுளுடைய சுவாசம் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. அதனால தான் பாருங்க, நீங்க உட்காந்து கூட யோசனை பண்ணி பாருங்க, இல்லை ரூம் போட்டு கூட யோசனை பண்ணி பாருங்க. மனுஷன் செத்தா உடம்பு மண்ணுக்கு போகுது, இல்லை எரிக்கிறான், பொதிக்கிறான், ஏதோ ஒன்று மண்ணோட மண்ணா கலக்குது, அது புழுதியா மாறுது, டஸ்டா ஆயிடுது. ஆனால் ஆவி வந்து தன்னை தந்த தேவனிடத்துல போதாம் பாருங்க. அப்போ ஏன்னா அது நமக்குள்ள இருக்கிற ஆவி யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தது. அது கடவுளுடைய ஆவி. கடவுள் அழியாதவர்னா அவர் கொடுத்த ஆவியும் அழியாதது. அதனால தான் எல்லாரும் இந்த செத்த பிறகு அந்த வார்த்தையை சொல்ற, சொர்க்கத்துக்கு போவேன், தேவனோடு போவேன், அங்கே போய் நிற்பேன்ற வார்த்தையை எல்லார் வாயிலையும் வருது. பைபிளை படிக்காதவங்க வாயில கூட அந்த வார்த்தை வருது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை, செத்த பிறகு நம்ம ஆத்மா அங்கே போகுது. அப்போ அங்கே போகும்போது ஒருத்தன் பூமியில் கடவுளை விசுவாசித்திருந்தா, நம்பிக்கை உடையவனாக இருந்தான், அந்த கடவுளை தொழுது கொண்டவனாக இருந்தான், அவனுக்கு தான் அந்த ராஜ்யம். அவரை நம்பாதவன், அவரை விசுவாசிக்காதவன், அவரை தொழுது கொள்ளாதவனுக்கு அந்த ராஜ்யத்தில்
இடம் இல்லை. தேவன் கேட்குற, இந்த பூமியில் இத்தனை வருஷம் நீ பிறந்து வாழ்ந்திய, உன்னை வாழ வச்சுன, பிறக்க வச்சன, நீ என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சா, என்னை நம்புனியா, என்னை விசுவாசிச்சா, என்னை தேடினியா? இதுதான் கேள்வி, வேற ஒன்றும் கேட்க மாட்டார். அப்போ ஆமா ஆண்டவரே, நீங்கள் தான் கடவுள்ன்றத நான் பூமியில் சொன்னாங்க, நம்பினேன், அப்புறம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் நம்பிக்கை உடையவர்களாக, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை என்னன்னா இதுதான், நம்ம மரிச்சா இன்றைக்கு கண்ணை மூடினா நம்ம தேவராஜ்யத்தில் போய் நிற்போம், தேவனோடு இருப்போம், தேவ தூதர்களை போல இருப்போம் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா இந்த பூமியில் கடவுளை ஆராதிக்கும்படி தான் நம்மளை படைத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்திராகமன்ற புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். பாருங்க, அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம்ன்ற சாட்சின்றார். பாருங்க, எகிப்துன்ற தேசத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 430 வருஷம். 430 வருஷம் ஒரு ஊர்ல இங்கேருந்து போனவங்க அங்கேயே குழந்தை கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு, அவங்க கல்யாணம் பண்ணி அந்த குழந்தை பிறந்து, இப்படியே எத்தனையோ தலைமுறை அந்த இடத்துல அடிமையாக கொத்தடிமையாக மாறிட்டாங்க. மாறிட்ட பிறகு அப்போ ஜனங்க ஆராதிக்க முடியல. ஏன்னா அந்த நாட்டு சட்ட திட்டங்கள் வேற. அந்த நாட்டில் கடவுளை தொழுவது கொள்ளக்கூடாது, கும்பிடக்கூடாது, நீ எதுவும் செய்யக்கூடாது, அப்படித்தான் அவனுங்க போட்ட ரூல்ஸு சட்டம். கடவுள் என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை படைச்சது எனக்காகத்தான், என்ன ஆராதிக்கத்தான். அப்போ இந்த ஜனங்களை ஒருத்தன் பிடிச்சி வச்சுனுக்கிறான், ஆராதிக்க விட மாட்டுறான்னாக்கா அப்போ எப்படியா பட்டுதுன்னு சொல்லிட்டு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, மோசேன்ற ஒரு மனுஷனை எழுப்பி அனுப்புகிறார். நீ போ, என் ஜனங்களை அனுப்பும்படி, ரிலீஸ் பண்ணும்படி, விடுதலை பண்ணும்படி அவன்கிட்ட சொல்லு. எதுக்கு ரிலீஸ் பண்ணோம், எதுக்கு விடுதலை பண்ணோம், எதுக்கு ஜனங்களை அனுப்பணும்னா என்ன ஆராதிக்கணும். அல்லேலூயா. எதுக்கு விடுவிக்கிறாரு, என்ன ஆராதிக்கணும். அப்போ அந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாக்கு பெரிய கடினமான ஒரு இருதயம், ஜனங்களை ஆராதிக்க விடவே மாட்டான். இதுதான் விஷயம். இன்னைக்கு நடக்கிறது சம்பவம் அதுதான். பாருங்க, எல்லாம் என்னென்னமோ பண்ணுவாங்க நாட்டில், எல்லாத்தையும் கம்முன்னு இருப்பான். ஆனால் கடவுளை கும்பிடுறதுக்கோ தொழுது கொள்றதுக்கோ ஜனங்க போதுன்னா அதுக்கு விரோதமாக, அதுக்கு அகேன்ஸ்டாக தான் எழும்போம். ஏன்னா கடவுளை ஆராதிக்கிறது யாருக்கு பிடிக்காது, தீய சக்திக்கு பிடிக்காது. அல்லேலூயா. யாருக்கு பிடிக்காது, தீய சக்திக்கு பிடிக்காது. இதுதான், கடவுளை ஆராதிச்சுட்டாக்கா இவங்க ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்க, கடவுளை தொழுது கொண்டா இவங்க நல்லா ஆயிடுவாங்க, கடவுளை தொழுது கொண்டா இவங்க மனநிலை மாறிடும், அப்போ இவங்க வாழ்க்கை டோட்டலாக மாறிடும், பாவம் மன்னிக்கப்படும், சாப தோஷங்கள் நீங்கும், அப்போ இவங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் பிறந்துடும், இவங்க தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களுக்கு நித்திய வாழ்க்கை கிடைக்கும். அதனால என்ன பண்ணுறான், நித்திய வாழ்க்கை நீ போகக்கூடாது, நான் நரகத்துக்கு போனால் நீயும் என் கூட தான் வரணும். அதுதான் பிசாசோடைய தீய சக்தியோட ஒரே நோக்கம். பாரு, மனுஷனை ஏன் ஆட்டி படைக்கிறான், ஏன் கெடுக்கிறான், வாழ்க்கையை நிம்மதியை கெடுக்கிறான், சந்தோஷத்தை கெடுக்கிறான், சமாதானத்தை கெடுக்கிறான். ஏன்னா அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு நியமிக்கப்பட்டுவேன். கடவுள் அவனுக்கு நரகத்தை யாருக்கு உண்டாக்குனாரோ அவனுக்கு தான் உண்டாக்குனான். அவன் என்ன பண்ணுறான், நம்மளெல்லாம் ஆட்டி பறித்து நம்மளுக்குள்ள தீய எண்ணங்களை குணங்களை வச்சு நம்மளையும் அவன் கூட ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறான். இதில் தான் கடவுளை நம்மளை விடுதலை ஆகுறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடவுளை மகிமைப்படுத்திடுவான். மகிமைப்படுத்திட்டா நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் வந்துடும், கடவுள் பிள்ளைகளாக மாறிடுவான். இது அவனுக்கு பிடிக்காதனால என்ன பண்ணுறான், அந்த எகிப்து ராஜா இந்த ஜனங்களை அனுப்ப மாட்டான். நான் ஆராதிக்கலாம் அனுப்ப மாட்டேன், நீ எப்படி வேணாலும் வாழு, என்ன வேணாலும் பண்ணு, எது வேணாலும் செய், ஆனால் ஆராதனை மட்டும் செய்யாத. இதுதான் அந்த தீய சக்தியோட நோக்கம். இன்னைக்கும் அதை தான் பாருங்க, நம்ம தேவனை ஆராதிக்காதபடி பல தடைகளை பல ஜனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, தேவன் நம்மளை ஆராதிக்கும்படி எப்படியோ அல்லேலூயா கர்த்தர் உங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு பாருங்க. அப்போ பல தடைகள். ஏன்னா இந்த ஜனங்க இங்கே வந்து ஆராதிக்க போகிறாங்க கடவுளை, இங்கே வந்து ஆராதிச்சா விடுதலை வந்துடும், பிசாசு இதாகிடும் அதாகிடும்னு பயந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆராதனைக்கு தடைகள் ஏற்படுத்துகிறார்கள். இன்னும் அந்த ஆராதனைக்கு தான் தடை. அவனால் நான் சறுக்கு கூட அடி சார், சினிமா பார் சார், சீட்டு ஆடு சார், உன்னை ஒன்றும் கேட்க மாட்டான். போலீஸ்காரன் பார்த்துனே போகிறானா, சீட்டு ஆடினா நான் சீட்டு ஆடினுக்கிறாங்க, ரோட்டில் பார்த்துக்கிட்டே போகிறான், தண்ணி அடிச்சுட்டு கிடக்குறாங்க பார்த்துக்கிட்டே போகிறான். நீ பார்க்கு பீச்செல்லாம் ஆணு பெண்ணு உட்காந்து அமகலம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு போகிறான். அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறான், இதே நீ கையெடுத்து கும்பிட்டேன்னு வச்சிக்க உன்னை தான் தடை பண்ணுறான். என்னது, என்ன கும்பிடுற, என்ன ஆண்டவர்ன்ற, என்ன ஜபம் பண்ணுற அப்படின்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதுக்கு பிசாசு தடையா இருக்கிறான், ஆராதனை செய்யக்கூடாதுன்னு. இதுதான் அன்னைக்கு பார்வோன் ராஜா இந்த ஜனங்களை அனுப்பல ஆராதனை பண்ணுறது. கடவுள் என்ன பண்ணுறாருன்னா
வாதைகளை அனுப்புறாரு. அவன் பல விதமான அப்ப பாருங்க, அவன் தேவனை ஆராதிக்கும்படி அவன் அனுப்பவே இல்லை, வாதை அனுப்புறாரு. வாதை அவன் வாழ்க்கையில அனுப்புறாரு. பாருங்க இன்னொரு இடத்துல கூட பாருங்க, அது யாத்திராகம் 4:23. யாத்திராகம் 4:23. எனக்கு ஆராதனை செய்யும்படி பாருங்க, கடவுள் நம்மள பிள்ளைங்கன்னு சொல்றாரு. ராஜா கிட்ட போய் சொல்லு, அவங்கள ஆராதிக்க அனுப்ப சொல்லு. அப்படி என் பிள்ளைங்களை ஆராதிக்க அவன் அனுப்பலனா உன் தலை பிள்ளைங்களை தண்டிப்பேன்னு சொல்லுன்ட்டார். அவன் கடினப்பட்டது பாருங்க, அவன் இறுதியம் ரொம்ப கடினப்பட்டது. இன்னொரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க, யாத்திராகம் 7:16 வனாந்தரத்துல எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க இப்ப சொல்றான். அவன் திருப்பி இந்த விதத்துல சொல்றான், என்ன ஆராதிக்கும்படி ஜனங்களை அனுப்ப சொல்லு, எபிரேயருடைய தேவன் சொன்னார்னு சொல்லு, உன்னை அனுப்புறேன், நீ இன்னும் இந்த மாதிரி பண்ணியிருந்தீன்னா நான் உன்னை வாதிப்பேன்னு சொல்லு அப்படின்றாரு. அது 8ஆம் அதிகாரம் 1ஆம் பாருங்களேன், அப்படி சொல்றாரு. இப்ப 8:20 வாசிங்க. 8:20 அது 9:1 வாசிங்க. இப்ப 9:13 10:3 மோசையும் உன்னை தாழ்த்த எது வரைக்கும் நீ மனசு இல்லாத இருப்ப, என் சமூகத்துல எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகடு. 10:7 கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும். எகிப்து அழிந்து போனதை நீ இன்னும் அறியவில்லையா? அது 8ஆம் வசனம். அப்பொழுது மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து பாருங்க எத்தனை முறை இவன் போய் சொல்லும்படி கடவுள் சொல்றாரு பாருங்க. என் ஜனங்களை ஆராதனை பண்ண அனுப்பு, என் ஜனங்களை ஆராதனை பண்ணு. நிறைய தடவை இவங்க போய் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, இந்த பாருப்பா நாங்க ஜனங்க கடவுளை ஆராதிக்கணும், ரிலீஸ் பண்ணு, விடுதலை பண்ணு, விடு. இவன் அனுப்ப மாட்டேன். இப்படியே பண்ண அந்த எகிப்துல பயங்கரமான வாதை வந்தது. என்ன வந்தது? வாதை வாதிக்க ஆரம்பிச்சார் கடவுள். வாதிக்க ஆரம்பிச்சு பேனு, வண்டு, தவுக்கலை, பனிக்கட்டி, நெருப்பு, இப்படி எல்லாத்தையும் வெட்டுக்கிளி, மீதி இருக்கிற செடி கிடி எல்லாம் பயிர் வளர்ற போத அதை கூட சாப்பிட்றதுக்கு வெட்டுக்கிளி எல்லாத்தையும் அனுப்புனார் பாரு. எல்லாம் வாதையம் பண்ண அவன் என்ன பண்ணிட்டான், இருதயத்தை கடினம் பண்ணான். நான் ஆராதிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன், நீ எதை வேணாலும் பண்ணு, கடவுளை தொழுது கொள்ளக்கூடாது, எதை வேணாலும் பண்ணு, கடவுளை கும்பிடக்கூடாது, எதை வேணாலும் பண்ணு, கடவுள்கிட்ட ஜபம் பண்ணக்கூடாது நீ. அந்த தான் அவனுடைய கண்டிஷன் என்ன? நீ ஜபம் பண்ணா உன் வாழ்க்கை மாறிடான்றது அவனுக்கு தெரியுது, நீ ஆராதிச்சுன்னா உன் வாழ்க்கை மாறுதுன்னு அவனுக்கு தெரியுது, நீ ஆண்டவரை தொழுது கொண்டா உன் வாழ்க்கை மாறுதுன்றது அவனுக்கு தெரியுது. அதனால அதை அனுப்ப மாட்டேன். எத்தனை வாட்டி மோசையும் ஆரோனும் போய் சொல்றாங்க, அனுப்ப மாட்டான், அனுப்ப மாட்டான். இப்படியே பண்ணிட்டு இருந்தான். கடைசியில இவ்வளவு வாதையை அனுப்பிய கடவுள் அவன் மதிக்காததுனால கடைசியில தலை புள்ள இருக்குது பாருங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். கடைசியா சொல்லிட்டார், என் பிள்ளைங்களை நீ ஆராதிக்க அனுப்பாதுன்னா உன் பிள்ளைங்க செத்து போடான்னு சொல்லிட்டு, தலை பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, தலை பிள்ளையா பிறந்த ஆடு மாடு மிருகத்துல கூட முதல் குட்டி எதெல்லாம் இருக்குதோ எல்லாமே செத்து போச்சு. அப்போதான் எகிப்துல பெரிய அழுகுறலும் வேதனையும் உண்டாது. ஐயோ தலைப்புள்ளெல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி வேதனைப்பட்டு அந்த ராஜாவை சொல்றான், என்னை விட்டு தயவு செய்து நீங்க போய் உங்க கடவுளை ஆராதிங்க. அப்ப எப்ப சொல்றான், எவ்வளவு வாதைகள் வந்தது, எத்தனையோ முறை உனக்கு சொன்னார், எவ்வளவு வரைக்கும் நீ தாழ்த்தாமங்கிற, எவ்வளவு வரைக்கும் நீ இருதயத்தை கடினப்படுத்துவ, நீ கடவுளை ஆராதிக்க ஜனங்களை விட்டுருப்பா அப்படின்னாக்கா இவன் ஆராதிக்க தான் விட மாட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல தலைப்புல அத்தனை பேரும் செத்து போனான். எகிப்தே அழுகுறலா இருக்குது, பிணங்களா இருந்துதான். எகிப்து எங்கும் பிண வாடைகள் வீசுச்சாம, சாவு செய்தி தான், எங்க பார்த்தாலும் மோல சத்தம், சாவு சத்தம் இப்படிதான் கேட்சேன். ஏன்னா தலைப்புல அத்தனை பேரும் செத்த பிறகு தான் அவனுக்கு வந்து ஐயோ நீ போய் கடவுளை ஆராதி கும்பிடுன்னு சொல்லி அப்பதான் விடுதலை பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அடக்கெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இவங்களை பின்தொடர்ந்து வரான். ஆனா அவங்கள போய் பிடிச்சின்னு வந்துடலாம், இவங்க பாதி தூரம் வந்துட்டாங்க ஜனங்க, விடுதலை ஆகி திருப்பி போய் இவங்களை பிடிச்சின்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடுறான். கடவுளை அப்பவும் வந்து
2 வாதையினால வாதிக்கிறார் அவனை. அதுக்கப்புறம் அவன் திருந்த மாட்டேன்றான்னு சொல்லிட்டு எகிப்து அந்த செங்கடலை 2ஆ பிளந்து அவங்க டிராவல் பண்ணும்போது கடல் அப்படியே மூடி போட்டாரு. மறுநாள் காலையில பார்த்தா எல்லா பாடியும் கரை ஒதுங்கி கிடக்கு. அப்ப இவ்வளவு பேர் செத்ததுக்கு காரணம் என்ன? நான் உங்களுக்கு சொல்றேன் கேளு. நாம கடவுளை ஆராதிக்க யாரு தடை பண்ணாலும் அவங்களுக்கு இப்படிதான் பாதிப்புகள் வருதுன்றது பைபிள் சொல்லுது, நான் சொல்லல. பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு. கடவுளை ஆராதிக்கிறதுக்கு யார் தடையா இருந்தாலும் கடவுள் பார்ப்பாரு, அந்த தடையை ஒழிச்சிடுவார். கடவுள் எப்படி வேணாலும் நம்ம செத்தா கூட கடவுள் நிற்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது கடவுள் என்னைக்குமே இருக்கிறவர். நாம இன்னைக்கு கடவுளுக்கு எதிராக விரோதமா பேசினாலும் ஒரு காலகட்டத்தில் நம்ம கண்ணை மூடிடுவோம். கடவுள் தான் நிற்பார், அவர் தான் ஜெயிப்பார், அவர் வார்த்தை நிலைன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஏன் எகிப்துல இவ்வளோ பேர் செத்தாங்கன்னு யோசனை பண்ண நான். எகிப்துல இருக்கிற ராஜா முதல் கொண்டு அடிமை பெண்ணு இருக்கிறாங்க பாரு, அவங்க குழந்தையோட குழந்தைங்க அத்தனை பேருமே செத்து போனாங்க. காரணம் என்ன? கடவுளை ஆராதிக்கிறதுக்கு யார் தடையா இருந்தாலும் அவங்களுக்கு வாதைகள் வருது. பைபிள் தெளிவா. அதனால தான் ஆராதிக்கிறதுக்கு இது விஷயம் தெரிஞ்சும் தடை பண்ண மாட்டாங்க. அப்பா நீ கும்பிடுப்பா, ஆராதிக்கிறா, ஜெபம் பண்றியா, தொழுது கொள்றியா, போ முதல்ல அதை செய், விஷயம் தெரிஞ்சு. ஜபிக்காத, கும்பிடாத, ஆராதிக்காதன்னு இப்படி தடை பண்றான்னு வச்சு அவங்களுக்கு வாதையா நோய் வந்துடும். ஒரு அம்மா பாருங்க, ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம் வச்சிருந்தோம். அந்த அம்மா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சம்மதம். ஒரே ஒரு லேடிக்கு மட்டும் அந்த அம்மா வயசானவங்க ரொம்ப பண்ணுவாங்க. அந்த அம்மா இன்னும் ஜபம், இன்னும் அது இங்கே இருந்தாலும் தொழுது கொள்ளக்கூடாது, இங்கே வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லினே இருந்தாங்க. கடைசியில் ஜெபம் பண்ணா ஆண்டவரை வீடே சம்மதிக்குது, ஒரு அம்மா மட்டும் இப்படி தடையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா அந்த ஒரு அம்மாவுக்கு தான் தொழுநோய் வந்துடுச்சு. நல்லா அந்த லேடி டான்னு அவங்க தொழுநோய் வந்துடுச்சு. கூப்பிட்றாங்க, அந்த பாஸ்டரை கூப்பிடுன்றாங்க. அந்த அம்மா கூப்பிட்டவன என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த வீட்டில் ஜபமே நடத்தக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, கடவுளை கும்பிடக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாதுன்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு உடம்பெல்லாம் தொழுநோய் வாதை. சொல்கிறார், நான் உங்களை ஜபம் பண்ண வேணான்னு தடை பண்ணேன், என் உடம்பெல்லாம் வாதை வந்துடுச்சு சார், எனக்காக ஜபம் பண்ண. கட்சியில் நான் ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த அம்மா செத்துறான், விட்டுருங்க. எனக்கு அபுக்குன்னு தூக்கி போய், இந்த அம்மா செத்துட்டாக்கா இங்கே எப்படி ஜப கூட்டம் வைக்க முடியும், விட்டுரு. என்ன ஆராதிக்கிறதுக்கு தடை பண்ணுதுன்னா அதுக்கு வாதை கண்டிப்பாக வருது. அதே மாதிரி கொஞ்ச நாளில் அந்த அம்மா அப்படியே உடம்பெல்லாம் துர்நாற்று எடுத்து தண்ணி ஒழுகுது, அப்படியே உடம்பு துர்நாற்று எடுத்து அப்படியே நல்லா என்ன மாதிரி இருந்த அந்த அம்மா அப்படியே போய் கொஞ்சம் மாதிரி ஆகிட்டாங்க, தவுளுண்டா ஆகிட்டாங்க, பாடி உருகி அப்படியே சின்னதாகி கட்சியில் தூக்கின்னு போய் அடக்கம் பண்ணாங்க. அந்த அம்மா அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஜப கூட்டம் வைக்கிறது எங்கள் அம்மா தடை பண்ணனால்தான் எங்கள் அம்மாவுக்கு கடவுள் இப்படி பாதிச்சார் போல, அதனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பேட்டி அந்த நோய் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஜபம் பண்ணுங்க சார். அப்போ தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லாருக்குமே இப்படிப்பட்ட வாதைகள் வருதுன்றத பைபிள் மூலமாக. அதனால தான் எங்கள் வீட்டில் யாருன்னா ஜபம் பண்ணுறான்னா நான் ஒன்றும் அப்படியே கதவை சாத்திட்டு சைலண்ட்டாக இருப்பேன். எங்கள் பையன் பண்ணுறான் ஜபம்னா தொந்தரவு பண்ண மாட்டேன், எங்கள் பொண்ணு பண்ணுதுன்னா தொந்தரவு, எங்கள் ஒய்ஃப் பண்ணுறாங்கன்னா அப்படியே கதவை சாத்திட்டு நான் சைலண்ட்டாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன் வெளியே அவன் ஜபம் முடிச்சுட்டு வர வரைக்கும் கூட. அல்லையா? ஏன்னா கடவுளை துதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அது வாதன்றது இந்த மூலமாக இன்னொருத்தர் கூட சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. அப்போஸ்தலர் 9:1-16 வரைக்கும் பாருங்க. சவுல் என்பவன் பாரு இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி போய் ஸ்திரீயாகிலும் பாரு இந்த சவுல் என்றவன் யாருனாக்கா இந்த ஜனங்க ஆண்டவரை கும்பிடுறாங்க பாரு, இவங்களெல்லாம் அடிக்கணும், துன்புறுத்தணும், தடுக்கணும்னு நினைக்கிறவன் இந்த சவுல் என்றவன். கடவுளை கும்பிடக்கூடாது, யாரும் சர்ச்சுக்கு போயிடக்கூடாது, ஜபம் பண்ணிடக்கூடாது, இவங்களெல்லாம் பார்த்தனா அடிச்சு கட்டி இழுத்துன்னு வரதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், பெரிய ராஜா கிட்ட ஜப ஆலய தலைவர்கள் கிட்ட எல்லாம் சிக்னேச்சர் சைன் வாங்கின்னு ஆர்டர் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கின்னு வர்றாங்க. அவன் பிரயாணமாய் போய் பாருங்க, சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுத்தி பிரகாசித்தது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் ஒதுக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமாச்சப்பா,
அவன் நடுங்கி திகைத்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றார். அதுக்கு கர்த்தர் சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது போதும் பாருங்க, இவன் யாரு? ஒரு சவுல் என்ற ஒரு மனுஷன் ஜெபம் பண்றவங்களெல்லாம் துன்பப்படுத்தணும், சர்ச்சுக்கு போறவங்களெல்லாம் தடுக்கணும், அதாவது தேவனை கும்பிடுறவங்களெல்லாம் கெடுக்கணும் இப்படின்னு வந்தவன். இப்படி வர ரூட்ல என்ன பண்ணிட்டாரு இவனை? ஒரு ஒளியை அனுப்பி கடவுள் இவன் பார்வை அவுட் ஆகிட்டார். இவன் எதுக்காக வந்தான்? ஜனங்களை கும்பிட விடவே கூடாதுடா, ஆராதிக்க விடவே கூடாதுடா, அவங்களை எப்படியாவது ஏதாவது ஒன்று கலகம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துடணும், கெடுத்துடணும், நிறுத்திடணும் ஆராதனைன்னு நினச்சி வந்தவன். அந்த அதிகாரத்தை வாங்கிக்கின்னு வந்தவன். கட்சியில் இவனுக்கு என்ன கடவுள் கொடுத்தாரு? பார்வை. 3 நாள் அவன் குடிக்கலையாம், சாப்பிடல. ஏன் தெரியுமா? எதுவும் விஷம் வச்சிட போறாங்க நம்மளுக்குன்னு தண்ணி விட குடிக்கலையா? 3 நாள் பார்வை இல்லாத எப்படி இருக்கும் பாரு. நல்லா பார்த்துவேன், ஓடுனுவேன், ஆடுனுவேன், எல்லாரையும் பிடிச்சி இட்டுன்னு போய் அடிச்சுவேன். அப்படியா பட்ட ஒரு ஆள் 3 நாள் பார்வை இல்லாத கஷ்டப்படுறான். ஏன் இந்த வாதம் இவனுக்கு வந்ததுன்னா, கடவுளுடைய மக்களை துன்பப்படுத்தணும்னு நினைச்சுவேன். வாதம் வந்துச்சா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டில் பாருங்க, கடவுளை ஆராதிக்காதபடி செய்கிற ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த வாத பார்வையே எடுத்துட்டார். அவன் 3 நாள் போய் ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்பு, நான் உங்க பிள்ளைங்களை துன்பப்படுத்தினது தப்பு, ஆராதிக்காத அளவுக்கு தடுத்தது தப்பு, இதுக்கு பர்மிஷன் வாங்கி வந்தது தப்பு, என்னை மன்னிங்கன்னு 3 நாள் ஜெபம் பண்ணிருக்கான். அப்புறம் தான் கடவுள் அனனியான்ற ஒரு மனுஷனை கூப்பிட்டு அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான், என் நாமத்தின் நிமித்தமாக அவன் வெகு பாடுபடணுன்றத ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி அவன் போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டான். அல்லேலூயா. எகிப்தில் இருக்கிற ராஜா கடைசி வரைக்கும் மனம் திரும்பல, செத்துட்டான். ஆனா இந்த சவுல் கடைசியில மனம் திரும்பிட்டான். இவன் பொழைச்சிக்கிட்டான். பொழைச்சி இவன் செஞ்ச ஊழியம்தான் மிகப்பெரிய ஊழியம். இவர் எழுதினது தான் இந்த பைபிள்ல 13 நிருபங்கள். அல்லேலூயா. இப்போ மனம் திரும்பினவன், ஐயோ ஒரு காலத்துல கடவுளை கும்பிடாதபடி தடுத்த நானு, ஆனா இப்ப இவன் கடவுளை கும்பிடுறான், கடவுளை ஆராதிக்கிறான், கடவுளை பத்தி ஊரா சொல்றான். எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். இந்த பைபிள்ல 13 புஸ்தகங்களை எழுதி வச்சு. ஆனா இவன் மனம் திரும்பிட்டான், பழிச்சுக்கினான். ஆனா எகிப்தில் இருக்கிறவங்க மனம் திரும்பல, செத்தே போயிட்டாங்க. கடவுளுக்கு விரோதமா எழுப்பிட்டோமேன்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லை, கடவுளுக்கு விரோதமா செயல்பட்டோமேன்னு கொஞ்சம் கூட மனஸ்தாபப்படல, கடவுளுக்கு விரோதமா நம்ம நிக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை, செத்தே போயிட்டான். தலைப்புள்ள அத்தனை பேரும் போயிடுச்சு. கட்சியில இதுக்கு விரோதமா எழும்புனவனும் செங்கடல்ல மூடப்பட்டு கடல்ல மெதுகிற பணமா மாறிட்டான். ஆனா இவன் பாருங்க, 3 நாள் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம ஜபமா பண்ணிட்டு இருந்தான், பொழிச்சுக்கிட்டான். கடவுள் இவனை காப்பாத்தி மனம் திரும்பி ஒழுங்கா ஊழியத்தை பண்ணு. பயங்கர கஷ்டத்தின் மத்தியில வெகு பாடுபட்டானாம் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்களை கஷ்டப்படுத்தினானோ அவளுக்கு எவ்வளவு பயங்கர பாடுபட்டு ஊழியத்தை நிறைவேற்றினான். அப்பப்போ எங்கன்னா போய் இயேசுவை பத்தி போக சொன்னா புடிச்சின்னு போய் உள்ள போட்டுருவாங்க. ஜெயில தான் நிறைய புஸ்தகங்களையே இவர் எழுதி இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனை ஆராதிக்க யார் தடை பண்ணாலும் அவங்களுக்கு வாதை வருது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதனால வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா கூட குழந்தைங்க ஜெபம் பண்ணா தடுக்காதீங்க. பெரியவங்க ஜெபம் பண்ணும்போது இன்னும் என்னத்துக்கு ஜெபம் பண்ண டிவி வைக்காதீங்க. ஜெபம் பண்ணுறாங்கன்னா டிவி ஆஃப் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த அறையில் ஒரு 10 நிமிஷம் கூட உட்காருங்க. ஆண்டவரை கும்புறதுக்கு நீங்களே தடையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாதை வரும். அல்லேலூயா. அதை தான் சொல்றேன். இன்னொரு கதை கூட சொல்லலாம். தானியேல்ன்ற ஒரு மனுஷன் 3 வேளை ஜெபம் பண்றான், தொழுது கொள்றான் கடவுளை. அதை பார்த்த ஜனங்க பொறாமப்பட்டு இவன் கடவுளை கும்பிடக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது, இவனை தடுக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட போய் கோல் மூட்டுறாங்க. அந்த ராஜா சொல்றான், இந்த மாதிரி என்னை கும்பிடாம நீ என்ன உங்க கடவுளை கும்பிட்டுனுக்கிறேன்னு கேட்ட போது, என் கடவுளை நான் கும்பிடுவேன் சார், ஆராதிக்குவேன் சார்ன்னு சொன்னான். அப்ப அவனை சிங்க கபியில போடணும்னு கொண்டு வந்துட்டான். பிடிச்சி கையம் காலம் கட்டி தூக்கின்னு வந்துட்டான். சிங்க கபியில போட்டான். கடவுளை கும்பிடுறியா, தொழுது கொள்றியான்னு சிங்கத்திலே போட்டான். அங்க போனவனும் கடவுள் என்ன பண்றாரு, தேவ தூதனை ஒரு தூதனை அனுப்பி சிங்க வாயெல்லாம் கட்டிட்டு இவன் அழகா தூங்கினுக்கிறான். காலையில ராஜா ஒடியாடுறான். அதிகாலையில எழுந்து ஒடியாந்து தானியேலே எனக்கு பொருள் கொடுக்குறான். தானியேல் உசுரோடு இருக்கிறான். சிங்கம் ஒன்றும் பண்ணலையாப்பா. கடவுள் தூதனை அனுப்பி வாயை கட்டிட்டார் சார். ஏன்? நான் தான் தேவனை ஆராதிக்கிறேன்னு. அல்லேலூயா. அப்ப இவன் மேல கோல் சொன்னாங்க பாருங்க.
கலகம் மூட்டினாங்க பாரு. இவன் கடவுளை கும்பிடாத அளவுக்கு தடுத்தாங்க பாரு. ஜெபம் பண்றான்னு சொல்லி போய் கலகம் மூட்டினாங்க பாரு. இவங்களெல்லாம் தூக்கின்னு போய் போட்டவொன்னா சிங்கங்க மேலே பாஞ்சவொன்னே எலும்பெல்லாம் நொறுங்கி செத்து போனாங்களாம். ஹெவி வெயிட் சிங்கம் இல்லை, மேலே பாஞ்சவனுமே எலும்பெல்லாம் நொறுங்கி செத்து போயிட்டாங்க. அப்போ பாருங்க, தேவனை ஆராதிக்காதபடி தடுக்கிற அத்தனை பேருக்கும் வாதனை, தேவனை ஆராதிக்கிறவங்களை அத்தனை பேருக்கும் விடுதலை. அல்லேலூயா. ஆராதிக்கிறவங்களுக்கு விடுதலை, அதை தடுக்கிறவங்களுக்கு வாத. இதுதான் விஷயம். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, இனிமேல் உங்க வாழ்க்கையில ஆராதிக்கிறதுக்கு தடையா இருந்தா நீங்க நினைச்சிங்க வாதம் வரப்போகுது, பாதிப்பு வரப்போகுது, துன்பப்பட போறாங்க இவங்கன்றத நீங்க நினைச்சிங்க. ஏன்னா நான் என் ஓனா கதை எதுவும் சொல்லலை. பைபிள்ல நான் அந்த 3 கேரக்டருடைய கதையை சொல்றேன். தானியல்ல ஜெபிக்க கூடாது தடை பண்ணான். ஆனா எவன் தடை பண்ணானா அவன் தான் சிங்க கபில போய் போட்டு செத்து போனான். அதே மாதிரி எகிப்துல ஜனங்களை ஆராதிக்க ஆடுன்னு பார்த்து எத்தனையோ தடவை கூப்பிடுறான், ஆராதிக்கணும் அனுப்பு கடவுளை, அனுப்பவே இல்லை. அத்தனை பேரும் செத்து போனான். வாத வந்து வண்டு, பேனு, வெட்டுக்கிளி, இப்படியா வந்து நோய், கொப்பளம், இப்படியெல்லாம் வந்தது பாருங்க, செத்து போனான். ஆனா கட்சியில ஆராதிக்கும் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை சுதந்திரித்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. நீங்க தேவனை ஆராதிங்க. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க. தேவனை கும்பிடுறதை விட்டுறாதீங்க. 10 நிமிஷம் தூரமா இருந்தா கூட நீங்க பால் மராம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. ஆராதிக்கிறவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்.